நீங்கள் என் கூட சேர்ந்து அட்வென்ச்சர் ரைடுக்கு வரீங்களா? வாங்க என் கூட எம்ஜிஎம்க்கு வரீங்களா? நம்ம வீடியோ பார்க்காதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். வாங்க போகலாம். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு அலாரம் வைக்கலாம்னு நினச்சி சாயங்காலம் 6 மணிக்கு அலாரம் வச்சு தூங்கிட்டேங்க. திடீர்னு மணியை பார்த்தா மணி 7:30 ஆயிடுச்சு. ஓகே அப்படின்ட்டு குடுன்னு எந்திரிச்சு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி பார்த்தா வேறு இங்கே தண்ணி வேறு இல்லை டேங்க்கில். ஸோ தண்ணியை போட்டுட்டு அது வேறு லேட் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ கிளம்புறதுக்கு இப்போ லேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க வேறு 9:30க்கெலாம் வர சொல்லியிருந்தாங்க ஆஃபீஸ்லேருந்து. பார்க்கலாம் எத்தனை மணிக்கு நம்ம போகிறோங்கிறத. சரின்னு நானும் அப்படியே பேசிட்டேன். அப்படியே நான் ரோட்டில் அப்படி நடந்து போயிட்டு அப்படியே நம்மளும் பஸ் ஸ்டாப் கிட்ட நம்மளும் போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ் ஒன்று டக்குன்னு வந்துச்சு. ஸோ பஸ் ஸ்டாப்பில் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. டக்குன்னு உடனே போய் பஸ்லேயே வேகமாக போய் ஏறியாச்சு. ஏறினதுமே பார்த்தீங்கன்னா இங்கே திருவான்மீருக்கும் வந்தாச்சு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோவளத்துக்கு உண்டான பஸ்ஸும் வந்துருச்சு. ஸோ எம்ஜிஎம் போகிறதுக்காக நம்மளும் அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணனோட ஃபோட்டோ போட்டுருந்துச்சு. அதாவது ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பார்த்தோன்னே செம்ம குஷியாகிடுச்சு. சரி ஓகே அண்ணனோட வைப்ஸ்லேயே அப்படியே போய் எம்ஜிஎம்மும் இங்கே வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகவும் ஆயாச்சு. ரீச் ஆனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் போய்ட்டு நம்மளும் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே எங்கள் டீமோடு அப்படியே போயிட்டு அப்படியே வீடியோலாம் எடுத்து அப்படியே போனோம். போகிற வழியே பார்த்திங்கன்னா நிறையா கடைகள்லாம் நிறையாவே வச்சுருந்தாங்க திங்ஸ் எல்லாம். அண்டு கண்ணாடி, தொப்பி இந்த மாதிரி திங்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே வந்து குரூப் வீடியோவும் குரூப் ஃபோட்டோவும் எல்லாமே எடுத்து அப்படியே போயாச்சு. போனதுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கையில் வந்து இந்த ஒரு ஸ்டாப் மாதிரி ஒட்டுவாங்க பார்த்திங்களா. ஸோ அதுவுமே போயிட்டு நம்மளும் அப்படியே போய் ஒட்டுறதுக்காக நம்மளும் அந்த இடத்துக்கு வந்து போயாச்சு. போனதுமே நமக்கு அந்த கார்ப்பரேட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நமக்கு வந்து ஒட்டிட்டாங்க. சரின்ட்டு அப்படியே நம்மளை போய் வீடியோ எடுத்து அப்படியே பிளாக்ஸ் எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தோம். போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஜெயின்ட் வீலு, அப்புறம் வந்து இந்த ட்ராகன்ஸ் இதெல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டில் வந்து வச்சுருக்காங்க. டிசைனுக்கு செம்ம சூப்பராகவே அழகாகவே இருந்துச்சுங்க. அப்படியே போகிறதும் பார்த்திங்கன்னா இந்த ஜெயின்ட் வீல்லாம் ஃபுல்லாகவே சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேன்ட்டு நம்ம பசங்களை எல்லாருமே நிறையா பேர் வந்து அங்கே ஜெயின்ட் வீல் போய் வெயிட் பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அடுத்து இந்த ஒரு ரைடு இருந்துச்சு. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சின்ன பிள்ளைங்களா அந்த மாதிரி தான் போய் ஏறிக்கிட்டாங்க. சரி ஓகே நமக்கு இப்போ சான்ஸ் கிடையாது போலக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஆனால் நிறையா பேர் சின்ன குழந்தைங்களா தான் ஃபுல்லாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக ஏறிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அவங்க என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாமளும் இங்கே எங்கள் ஆஃபீஸ் பசங்களோட அந்த மாதிரி சும்மா அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். போகிறப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே அங்கங்கே பிச்சு போயிட்டாங்க. அப்புறம் இந்த மேரி கிரவுண்டு இதெல்லாமே ஃபுல்லாக சுற்றி வந்தோம். அண்ட் அதே மாதிரி ஒரு சில இடம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ரைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சில்ட்ரனுக்கு மட்டும் தான் இருக்குங்க. அண்ட் இந்த ஜெயின்ட் வீல் இந்த மாதிரிலாம் நிறையா இது வந்து சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும் தான் வச்சுருக்காங்க. இந்த வாட்டர் கோஸ்டருங்கிறதுக்கு வந்து என்னென்னா நான் உங்களுக்கு வந்து பின்னாடி அந்த வீடியோ வந்து நான் காமிக்கிறேன் இதோட ரைடு எப்படி இருந்துச்சுன்ட்டு. அப்படியே அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரைடுக்குமே வந்து இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு அடல்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இது தனியாக பின்னாடி நான் இந்த வீடியோவில் போடுறேன். அண்ட் இங்கே ஒரு கடை இருந்துச்சு. இந்த கடையில் போயிட்டு பார்த்திங்கன்னா சூப்பர் ப்ராடக்ட் இருந்துச்சு. ஸோ வாட்டர் கேம்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த கவர் வந்து தேவைப்படும் கைஸ். ஏன் அப்படின்னா நம்ம ஃபோனோட வந்து தண்ணிக்குள்ளே அப்படியே இறங்குறப்ப அந்த மாதிரிலாம் வந்து தண்ணியில் வந்து நம்ம ஃபோன் வந்து படாமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 100 rupees போட்டிருந்தாங்க. சரி ஓகே வாங்கிக்கிடுவோம் நமக்கு யூஸ் ஆகுமே அப்படின்னு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் வந்து சுவத்தையே உடச்சிட்டு வெளியே வர்ற மாதிரி ஒரு இது வச்சுருந்தாங்க. என்னென்னா 5D தேட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. நமக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக எதையும் போய் பார்க்கலாங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒர்த்தான ப்ராடக்ட்டுங்க. இருக்கையிலே சூப்பரான ப்ராடக்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம தண்ணிக்கு போகிறப்போ கூட நம்ம தண்ணி அதில் பட்டாலும் கூட அதில் நம்ம ஃபோனில் எந்த ஒரு டேமேஜுமே ஏற்படல. ஸோ சூப்பரான ப்ராடக்ட்டு. அண்டு போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைகளுக்கு விளாட்ற மாதிரியே இந்த ஸ்டால்ஸு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம அடல்ட்ஸு இதெல்லாம் ஏறுற மாதிரியே வச்சுருந்தாங்க. இந்த ஒரு ரைடு வந்து செம சூப்பராகவே எங்கள் பசங்களாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீ எதுவுமே ஏறலையான்னு எதுவும் கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து நமக்கு தான் ரைடுக்கும் இதுக்கு தான் நமக்கே செட் ஆகாது, வாமிட் வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் இதில் வந்து ரைட்ஸ் எதுவுமே ஏறல. நான் வந்து இதில் ரோலர் கோஸ்டர்ஸ் மட்டும்தாங்க நான் இதில் வந்து 2 ஏறினேன். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. அப்புறம் வந்து நான் வந்து டேஷிங் கார் வந்து ஏறினேங்க. வேறு எதுவுமே இதில் ரைட்ஸ் பண்ணல. மற்றவங்களாம் என்ஜாய் பண்ணுறத நம்ம வந்து என்ஜாய் பண்ணி அதை விளாக்ஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்மளும் போயிட்டு அப்படியே பார்த்துட்டே போனோம். ஸோ செம சூப்பராகவே இருந்துச்சுங்க உண்மையை சொல்ல போனால் ட்ரை கேம்ஸை பொறுத்தளவில். அண்ட் இந்த ரைடில் பார்த்திங்க ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஓரத்தில் போய் நின்றுக்கிட்டு அப்படியே போயிட்டு இது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இது செம்ம இதாக ஒரு ரைடாக இருந்துச்சு. இது பேர் பார்த்திங்கன்னா ரெவல்யூஷன்னு போட்டிருந்தாங்க. செம சூப்பராகவே இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. ஆனால் கொஞ்சம் பயங்கரமாகவும் இருந்துச்சு.
அந்த ரைடு சுத்த அவங்களுக்கு தலை சுற்றுதா இல்லையான்னு எனக்கு தெரியலங்க. பட் ஆனால் எனக்கு தலை சுற்றுச்சு. அதனால் சும்மா லைட்டாக மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே தள்ளி இருந்தும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம டேஷிங் காரில் வந்து எல்லாருமே வந்து இங்கே சூப்பராக வந்து கார் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்களோட திறமைகளை காமிச்சிட்டு இருந்தாங்க கார் ஓட்டிக்கிட்டு. சரி ஓகே நம்மளும் அடுத்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே இங்கே வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்க அப்படின்னா முந்தநாடு இதில் எல்லாருமே சிங்கிளாக உட்காந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டபுளாக உட்கார சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் டபுளாக வந்து உட்காந்தாச்சு. உட்காந்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம பையன் வந்து பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருந்தான். யாரும் பார்த்தீங்கன்னா என் டீம்மேட்டு தாங்க. ஆக்சுவலாக வந்து அதை நான் அந்த வீடியோவில் எடுத்து காட்டுறேன். அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒவ்வொரு காரையும் போட்டு இடின்னு இடிச்சுக்கிட்டே இருந்தாப்புல. அதுவும் நம்ம ஆஃபீஸ்காரங்களோட காரை மட்டும் தாங்க இடிச்சுக்கிட்டே இருந்தாப்புல. அவனை அந்த வீடியோவில் காட்டுறேன். பயங்கரமான ரேஸராக இருப்பார் போலங்க. ஏகே ஃபேன் வேறையா, பயங்கர ரேசர் இவர் தான். அதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே சின்ன ரைட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே போயிட்டே வந்தோம். வந்தப்போ பார்த்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் கடை இருந்துச்சு. சரி ஓகே கரும்பு ஜூஸை கொஞ்சம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்பு ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே வந்து சுற்றி பார்த்தே வந்தோம். வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பேர் வந்து அந்த கொலம்பஸ்க்காக பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த தகாடாவை வந்து பயங்கரமாக வந்து எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ரைடும் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அப்போ அதை நின்றுக்கிட்டு இருந்துச்சா, இப்போ வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இது வந்து சுற்றுங்க அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருந்தாங்க. பட் அதே மாதிரி இந்த ரைடு பார்த்தீங்கன்னா நம்ம விஜிபி ஒன்றரை வேர்ல்ட்லேயே வந்து இந்த ரைடு நம்ம இது பண்ணியிருந்தோம். அதில் கூட பெருசாக இது தெரில. பட் ஆனால் இந்த ரைடு பார்த்திங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டுமா குலுங்குது, சுத்தமும் செய்யுது. அதே மாதிரி பேக் சைடும் வேறு ஆன்டி கிளாக் வைஸாகவும் சுற்றவும் ஆரம்பித்தது. ஸோ ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க அந்த ரைடை பார்க்குறப்பையும். சரி ஓகே அப்படியே முடிச்சுட்டு பசங்க எல்லாருமே அப்படியே கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ கிளம்பி வந்ததுமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கடை வந்து ஃபுல்லாக சிற்பி இந்த மாதிரி இதை வச்சே இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம பசங்க சும்மாவே இல்லைங்க, டயர்டாகவே இல்லை. நாங்கள் வந்து அடுத்த ஒரு ரைடுக்கு போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்சருங்கிற ரைடுக்கு போனாங்க. இந்த ரைடு பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான இதுங்க. ஆக்சுவலாக இது நம்ம ஊர்லேயே நிறையா பொருட்காட்சியிலே இந்த மாதிரிலாம் இந்த ரைடு வந்து போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக என்னென்னா 2 சைடும் ஓட விடாமல் வெறும் ஒரு சைடு மட்டும் ஓட விட்டுருப்பாங்க. இது சுற்றியல் மாதிரியே தான் இருக்கும் 2 சைடுமே பார்க்குறக்கு. டூ அண்ட் ஃப்ரோவாக கொலம்பஸ் மாதிரியே சுற்றிட்டு இருக்கும். திடீர்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகும், போயிட்டு அப்படியே தலைகீழ சுற்றிட்டு அப்படியே நின்று வரும். ஸோ இந்த ஒரு ரைடு வந்து நமக்கு பார்த்தாலே அப்படியே பயமாக தாங்க இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு. இந்த ஒரு ரைடை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கொலம்பஸ் ஃபுல்லாகவே வந்து எங்கள் ஆஃபீஸ்காரங்களாக ஃபுல்லாகவே தான் போயிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ நான் வந்து எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக பசங்க பொண்ணுங்க எல்லாருமே வந்து எங்கள் ஆஃபீஸ்காரங்க தான். இதில் சென்ட்ரல் மட்டும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதில் செம இதாகவே இருந்துச்சு. அதே மாதிரி லாஸ்ட் ரோவில் கேர்ள்ஸ் உட்காந்துருந்தாங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருக்குதுங்க. ஏன்னா அவ்வளோ ஹைட்டாகவே போச்சு சொல்லப்போனால். ஸோ அதோட வீடியோ நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள் நீங்களே. பசங்களாம் பார்த்திங்கன்னா செம்ம வைபாக நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு அப்படியே ஒவ்வொரு இதுக்குமா போயிட்டே இருந்தாங்க. நாமளும் இந்த சின்ன ஸ்டால்ஸு இதெல்லாமே பார்த்தே போயிட்டே இருந்தோம். அதே மாதிரி இந்த ரோலர் கோஸ்டர் இதெல்லாமே பார்த்து போயிட்டே இருந்தோங்க. விஜிபியில் நம்ம வயிற்ற கலக்கின ரைடு கைஸ், சைக்கிள் அந்த தலைகீழ போகுது பார்த்தீங்களா. ஸோ இதோட இது சப்பா இனிமேலாம் அதெல்லாம் ட்ரையே பண்ணிடக்கூடாதா சாமி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே அந்த டெவில் ஹவுஸ் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம், பார்த்துட்டு சொல்கிறேன். அண்டு ஒரு சில ரைட்ஸ்லாம் இருக்குது, அதுவுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஷிங் கார் மாதிரியே வந்து இதில் ஒரு செட்டப்பில் இருந்துச்சு. பட் இதுவும் வந்து சுற்றிட்டு வந்தாப்புல. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே யூஸ் இல்லை. பட் ஆனால் சும்மா வந்து ஒரு ஷோகேஸ்க்காக சூப்பராகவே வச்சுருந்தாங்க.
அப்புறம் அப்படியே சுற்றி வந்தப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரைடு வந்து நிற்கிற ஸ்டேஜுக்கு போனனால வந்து சரியாக வீடியோவும் கவர் ஆகலை. பட் அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு ரைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து செம்ம ஸ்பீடாகவே சூப்பராகவே சுற்றிகிட்டே தான் இருந்துச்சு. நம்மளும் அப்படியே போயிட்டு அந்த வீடியோவையும் நல்லா கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோலர் கோஸ்டர் வந்து நம்ம கண்ணில் வந்து பட்டுச்சு. அப்படியே பார்த்ததுமே எனக்கு அப்படியே குஷி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு இந்த ரோலர் கோஸ்டர்னால் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்து சரி ஓகே அப்படியே அதில் போய் ஏற போயிடலாமே அப்படின்னு சொல்லி போகலான்னு போயிட்டோம். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கூப்பிட்டுட்டு இங்கே ரோலர் கோஸ்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு வந்தவங்க. வர்றப்பே வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருந்துச்சு அந்த ரைடு பார்க்குறதுக்கே. ஏன் அப்படின்னா அது செம ஹைட்டில் ஏறிட்டு அது அதுக்கு அடுத்து ஒரு ஸ்பீடு எடுத்துகிட்டு வருது பாருங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ணாதாங்க அந்த ஒரு இது வந்து உங்களுக்கு ரொம்ப புரியும். அண்டு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் ரோலர் கோஸ்டரை. ரோலர் கோஸ்டர் ரைடு ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் கூட்டங்க. ஏன் இதுக்கு தான் வந்து எனக்கு இப்போ தான் புரியுது எம்ஜிஎம்க்கு ஏன் வந்து இந்த மாதிரி வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பாஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து யாருமே மக்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் எல்லாமே ஏறுறாங்க. ஸோ நாமளும் வந்து இதை போய் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நம்மளும் இந்த ரோலர் கோஸ்டரில் வந்து ஏறியாச்சு. ஏறதுமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அப்படியே வீடியோ எடுத்து நாமளும் இந்த வீடியோ வந்து பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுலேயே வந்து செகண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நம்ம பசங்க ஒருத்தர் வந்து நம்ம இந்த வீடியோவுக்கு நம்ம ஃபோன்லாம் கொடுத்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே ஃபுல்லாக எடுத்துருந்தாப்புல. பட் ஆனால் அதில் நம்ம ஃபேஸ் வந்து சரியாக தெரில. இதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் வாட்டர் கோஸ்டர் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தாங்க போயிருந்தோம். போனதும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அதிசயத்தில் வந்து இது வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளும் இதை வந்து பார்த்துட்டு அப்படியே நம்மளும் போய் உட்காந்தாச்சு. ஸோ எங்கள் மேனேஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடியோ எடுத்துருந்தாப்புல. சரி ஓகே நம்மளும் போய் அப்படியே என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனதுமே எடுத்துட்டாங்க. நான் அவங்ககிட்ட தான் நான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருந்தேன். பட் ஆனால் நான் வீடியோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். விலாகு தாண்டா எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கேட்கலங்க. சரி ஓகே அப்படின்றதுனால தான் எங்கள் மேனேஜர்கிட்ட நான் கொடுத்துட்டு போனேன். அவருமே எனக்காக வந்து வீடியோ எடுத்திருந்தாப்புல. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோம். இங்கே கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஹைட்டு ரீச் ஆகிடுச்சு. சற்று நைட்டு ரீச் ஆகிட்டு அப்படியே சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வேகமாக அந்த ஒரு ஃபோர்ஸில் வந்து இறக்குறக்காக வந்துட்டாப்புல. இவங்களும் விஜிபியில் மாதிரி இவங்களும் வந்து ஃபோட்டோஸு இதெல்லாம் இது பண்ணானுங்க. பட் எனக்கு விருப்பம் இல்லை. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆனதுமே செம சூப்பராகவே இருந்துச்சு. இந்த ஒரு ரைடு அப்புறம் சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தாச்சு. பட் இந்த எம்ஜிஎம்மில் வந்து எனக்கு பிடிக்காது ஒன்று தாங்க. என்னது அப்படின்னா ஒரு ரைடு ஒரு ஏறினோம்னா மறுக்கா அந்த ரைடு வந்து ஏறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. அதுதாங்க எனக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் நம்மளோட டேக்கில் கூட அவங்க வந்து கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ எங்கள் மேனேஜர் போகிறதையுமே நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே செமையாக இருந்துச்சு. ஸோ அதையுமே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே விட்டாச்சு. தென் அப்புறம் அதுக்கடுத்து வெளியே வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து சூப்பராகவே வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து குகைக்குள்ளே போகிற மாதிரியும் சரி, அதே மாதிரி ஃபுல்லாக நம்ம சுற்றி காவலாளிகள்லாம் நிற்கிற மாதிரி இந்த மாதிரி சூப்பராக இருக்காங்க. இந்த கோக்குள்ளேருந்து வர்றப்பவே சூப்பராக தான் இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து அப்சைட் டவுன் சைடு அப்படின்னு சொல்லி ஒரு இது வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது செம்ம சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு லைவ் ஆடியோவே காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நான் கண்ணாடி முன்னாடி தான் நிற்கிறேன். ஆனால் கண்ணாடி முன்னாடி இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுதா. பட் ஆனால் அது கண்ணாடி கிடையாது. இது வந்து வேறு ஒரு ரூமு. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்ஸுமே வந்து தலைகீழையாக இருக்குது. ஸோ எல்லாமே ஒட்டி தான் வச்சுருக்காங்க சொல்லப்போனால். பட் நான் வந்து தலைகீழ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ பெட்டெல்லாம் அப்படி இருக்குது. ஸோ பெட்டு வந்து பார்த்திங்கன்னா தலைகீழ இருக்குது. அந்த சேரு டேபிள் இந்த மாதிரிலாம் தலைகீழ இருக்குது. அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாமே திங்ஸ்லாம் தலைகீழ இருக்குது.
அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்யூஷனாக அப்படியே ஃபுல்லாகவே தெரியும். பார்த்துக்கோங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைகீழ தான் தெரியும். இந்த இதில் வந்து இந்த வீடியோவை அப்படியே நீங்கள் வந்து தலைகீழ பார்ப்பீங்க. ஸோ பெட்டு வந்து இப்படி இருக்குதா? ஸோ மேலே இருக்கு பெட்டு. அதாவது நான் பெட்டில் தான் இருக்கேன், நான் ஆனால் தலைகீழ தூங்குறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, அங்கே வீடியோ எடுத்தப்பையும் சரி, இப்போ நான் வீடியோ எடிட் பண்ணுறப்பையும் சரி, இப்போ கூட நான் தான் தலைகீழ நிற்கிற மாதிரியே எனக்கு வந்து ஃபீலாகவே ஆகிட்டு இருக்குது. எதுக்காக அப்படின்னா, இது வந்து பயங்கரமான இல்யூஷனாக வந்து பயங்கரமாக சூப்பராகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே சோஃபா, டேபிள் இந்த மாதிரிலாம் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா டேபிள், சோஃபா எல்லாமே மேலே ஃபிட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ ஷோகேஸ்குள்ளே இருக்கிறது இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க ஷோகேஸு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தலைகீழே ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் ஆப் சைட் டவுன். இதுக்கு பே பண்ணுறது பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் இதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சைடாப்பில் வந்து எல்லாமே கதவு, டோர் இதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதையுமே நான் உங்களுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி காட்டுறேன் ப்ளீஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் சைக்கிளுமே பார்த்திங்கன்னா தலைகீழ இதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ரோடு இது எல்லாமே தலைகீழ போகிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும் இதில் பார்க்குறப்ப. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஒயின் பாட்டில்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபுல்லாகவே வந்து இங்கே வச்சுருக்காங்க. அதுவும் எல்லாமே தலைகீழே தான் ஃபுல்லாகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படி தலைகீழ இந்த மாதிரி ஃபீல் இதாக இருக்குமா, அந்த மாதிரி தான் இதை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் சீட்டில் தான் உட்காந்துருக்கேன். ஓகே, நான் என் சீட்டில் தான் உட்காந்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதா? ஸோ டோர் வந்து அந்த பக்கம் இருக்குது. நான் டோர் திறந்து அங்கே வந்து போகிற மாதிரி ஒரு அதுதான் வந்து இந்த ஆப்ஷன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாட்டில்ஸ் இதெல்லாமே வந்து இது பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து எடுத்து இது பண்ணுற மாதிரி ஒயின் ஷாப்பில் இருக்கிற மாதிரியே வந்து ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ரூமுக்கு வந்து நம்ம போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா இங்கேயுமே வந்து இதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. புக்ஸு எல்லாமே வந்து தலையில் அந்த இடத்துல தொங்குற மாதிரி இதாக இருக்குது. அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே இதாக தான் இருக்குது. ஈவன் ஜன்னல்ஸ் அண்டு அதே மாதிரி பெட்டு பாருங்கள், இந்த இடத்துல தலகாணி, பெட்ஷீட்டு எல்லாமே வந்து பக்காவாக வந்து இந்த மாதிரி சைடாப்பில் வச்சு மேலாப்பில் வச்சு தான் இது பண்ணுறாங்க. ஸோ நல்லாவே இருக்குதுங்க இந்த டிசைன்லாம் பார்க்குறப்ப. நீங்கள் எங்கேயாச்சும் இது மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட்டு அதே மாதிரி கிச்சன் எல்லாமே இருக்குது. ஸோ டாய்லெட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்படிலாம் நம்ம வந்து என்றைக்குமே பார்த்துருக்க மாட்டோம். பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறோம். மேலேருந்து எதுவும் விழுந்துடாதபடிக்கு நம்ம வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் கைஸ். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்மளோட கண்ணாடி இதுவுமே இருக்குது. கண்ணாடி மட்டும்தாங்க நேராக இருக்குது. அண்ட் அதே மாதிரி இங்கே சிங்க்குமே பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த இதில் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா டவல்ஸ் அண்டு மக்கு அதே மாதிரி இங்கே மாப் வச்சுருக்காங்க கைஸ். மாப்புமே பாருங்கள் அப்படி நிற்க வச்சுருக்காங்க. வாஷிங் மிஷினோட செட்டப்புமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் செட்டப்பு. பட் உள்ளே இருக்கிறத மட்டும் ஃபுல்லாகவே கழட்டி வச்சுருக்காங்க. இதை எல்லாமே லாக் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். அண்ட் அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட செட்டப்புமே வந்து செமையாக வந்து வச்சுருக்காங்க. அப்படியே இது பண்ணி இதோட ஓப்பன் பண்ண முடியுதான்னு நம்ம செக் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணவும் முடியுது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா. ஸோ மேலே உள்ள ரேக்கையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஆனால் அதில் உள்ள ரேக்ஸ் எல்லாமே வந்து இங்கே க்ளோஸ் பண்ணி இதில் தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம சிங்கோட பிளேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம சிங்கில் அப்படியே போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா. ஸோ அது மாதிரியான செட்டப்பும் இங்கே வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு நீங்கள் சின்ன பிள்ளைங்களோட வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணவும் செய்யலாம். ஒருத்தன் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி டேபிள் பிளேட்டு, ஸ்டவ் அடுப்பு அண்டு கரண்டி இது எல்லாமே இங்கே பக்காவாக அப்படியே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த ட்ராயர்ஸ்லாம் ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா எந்த ஒரு ட்ராயருமே ஓப்பன் பண்ண முடியல. ஜஸ்ட் ஒரு செட்டப் மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதே மாதிரி டேபிள் சேருமே இங்கே வந்து வச்சுருக்காங்க. அதாவது நம்ம டைனிங் டேபிள் இதெல்லாம் இங்கே பிளேட்ஸுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒட்டி வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட்ஸுமே இருக்கிற மாதிரிலாம் ஃபுல்லாகவே இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லான அட்டை தாங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ் ஒன்று ஒரு சில இது வச்சுருக்காங்க. மீன் துண்டெல்லாம் இருக்குதுங்க. ஸோ மீன் எப்போ சாப்பிட்டு வச்சுருக்காங்கன்னே தெரியல. இது என்ன கழுதுனே தெரியலங்க. ஆக்சுவலாக பீட்ரூட் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் என்னென்னு தெரியல. பட் ஆனால் இங்கே மீன்லாம் நிறையாவே இது பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு செட்டப் சூப்பராகவே வச்சுருக்காங்க கைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு ரூமுக்கு என்ன வந்திருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு டேபிள் சேர் இதெல்லாம் வச்சுருக்கிற மாதிரி ரூம்ஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே புக்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கேயும் டேபிள் சேரு இதெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபோனுமே இங்கே இருக்குதுங்க. பட் ஆனால் அது எல்லாமே ஒட்டி தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டாட்டா வாக்கி அப்படிங்கிற ஒரு ஃபோன் தாங்க வச்சுருக்காங்க. அண்டு
லேப்டாப்ஸுமே பார்த்தீங்கன்னா டெல்லோட கம்பெனியில் இது வச்சுருக்காங்க. லேப்டாப்ஸில் தான் ஓடுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அது எதுவுமே இது பண்ணல. பட் ஆனால் ஒரிஜினல் லேப்டாப் தான் இது. அப்படியே ஃபுல்லாக செட்டப்பாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல கூலிங்காக ஏசியும் வச்சுருக்காங்க. அண்டு புக்ஸு எல்லாமே சூப்பராகவே இருக்குது கைஸ். இந்த இடத்துல டேபிள் சேர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரூட்ஸு அது எல்லாமே நிறையாவே வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏறுற மாதிரியே வந்து செட்டப்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ஏறி பார்க்கலாமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஓகே, நல்லாவே இருக்குது. செட்டப்லாம் பார்க்குறப்ப சைடாப்பில் இருக்குது. அந்த அதேமாதிரி ஃப்ரூட்ஸு இது எல்லாமே நம்ம எடுத்து பார்க்குறப்ப சூப்பராகவே. அண்ட் இதே மாதிரி 3D ஆர்ட்ஸ் மாதிரி ஒரு சில இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபோட்டோ ஷூட்ஸ்க்காக இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கேம்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இது மாதிரி வந்து நிறையா இமேஜஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. 3D இமேஜஸ், அதாவது சோத்தில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம இங்கே பெயிண்டிங்காக வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாம் கைஸ். இதுக்கடா சும்மா வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இது தண்ணிலாம் தெரிச்சிட்டு இருக்குங்க. இது நல்லாவே இருக்குது பார்க்குறக்கு. இது எதுக்காக இது ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரில. பட் மேபி வாட்டர் கேம்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இது சொல்லியிருக்காங்களாங்கிறது தெரியல கைஸ். பார்க்கலாம். ஒரு ரைடு வந்து போயிட்டு இந்த இறங்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் ஒரு தண்ணி வந்து அடிக்குதுல்ல, இது வெளியில் இருக்க ரோட்டில் நடக்கிறவங்களுக்கு கூட அப்படி ஒரு இதாக நடக்குது. தண்ணி வந்து தெரிக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரைட்ஸாக வந்து போகிறவள்ள அந்த மாதிரியுமே ஃபுல்லாகவே வச்சுருந்தாங்க. தென் அப்புறம் இது ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அப்படியே நம்மளும் அப்படியே நடந்து பொறுமையாக பொடி நடையாக அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். போயிட்டு இருந்தப்போவும் பார்த்திங்கன்னா ஒரு சில ரைட்ஸ்லாம் வந்து குரொக்கடைல்லாம் ஓடாமல் இருந்துச்சு. இதெல்லாம் ஓடலை போல் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அதுலேயுமே ஆள்கள்லாம் ஏறத்தான் செஞ்சாங்க. ஆக்சுவலாக ரன்னிங்கில் தான் கண்டிஷனில் இருக்குது. பட் இந்த ஒரு வாட்டர் இது மட்டும் பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணல போல். பட் ஆனால் தண்ணிலாம் நிறைஞ்சு இதாக தான் இருக்குது. ஆனால் எதுவுமே தண்ணி எதுவும் வரல. இந்த பலூன்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக வீடியோ எடுக்க போகிற நேரத்தில் பார்த்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடிலாம் ரன்னிங் கண்டிஷனில் தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த சின்ன சின்ன ரைட்ஸு இந்த மாதிரிலாம் சூப்பராகவே நல்லா வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஒரு ரைட்ஸில் பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்காரங்க ஃபுல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆடிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே சூப்பராக அது என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு பேக்ரவுண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சினிமா பாட்டு இதெல்லாம் போட்டு அப்படியே ஆட வச்சுட்டு இது செம்ம என்ஜாய்மெண்ட்டாக வைப்பாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஒரிஜினல் ஆடியோ வந்து இதில் நம்ம வந்து போட முடியாது. போட்டோம்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ ஆயிரும். ஸோ அதனால் வந்து நம்ம இதுவே போடலைங்க. அண்ட் அப்படியே இந்த இதில் இந்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம இதாக வந்து நிறையா ஸ்லாண்டிங்காகவும் சுற்றுது, ஆட்டோமேட்டிக்காகவும் சுற்றுது. சரி ஓகே, இப்படி தான் சுற்றும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேயுமே ஃபுல்லாகவும் சுத்தமாக இருக்குது. செம்ம என்ஜாய்ஃபுல்லாக செம்ம வைவாக வந்து கொண்டு போயிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சில்ட்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன காரு அதை வந்து சுற்றி ட்ரெயின் மாதிரி அப்படியே சுற்றி போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு ட்ரம்முக்குள்ளே வந்து 2 பேரை கட்டி போட்டு அப்படியே சுற்ற விடுவாங்க பார்த்தீங்களா. இந்த ஒரு ரைடுமே சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஒருத்தர் வந்து ரொம்ப வாய் பேசிட்டே இருந்தாங்க. ஸோ இவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரைடு வந்து கிடச்சது. மாட்டினாண்டா மாடசாமி அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டாங்க இந்த ரைடில் பாருங்கள். பொண்ணுக்கு முன்னாடி சீன் போட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் ஓவராக பேசினாப்புல என்னடா முடியுமா அப்படிங்கிற மாதிரி. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டாப்புல. அண்ணா விட்டுருண்ணா என்ன அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தாப்புல. கடைசியில் எப்படியோ ரைடே நிப்பாட்டி இது பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ரைடுமே சூப்பராகவே இருந்துச்சுங்க. நம்ம பசங்களையும் எல்லாம் ஏறி என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் இந்த ரைடு தான் பார்த்திங்கன்னா அப்போ இந்த நிப்பாட்டி போட்டிருந்தாங்க பார்த்திங்களா. இதில் வேகமாக சுற்றுறபடி சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த ஒரு வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஆக்சுவலாக வந்து ரோலர் கோஸ்டர் இப்படி ரைடு போயிட்டு இப்படி வர்றது வந்து செம சூப்பராகவே இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து இந்த குட்டி குட்டி ரைட்ஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த டர்க்கி ஐஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த ஆளை போட்டு கொஞ்சம் லைட்டாக வம்பளத்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவருமே வந்து ஜாலியாக ஃபன்னாக எடுத்துக்கிட்டு சூப்பராக இது பண்ணிகிட்டு இருந்தார். அண்டு அப்படியே வெட் பார்க்குக்கு வந்து அப்படியே நம்மளும் வந்து போயிட்டே இருந்தோம். போகிறப்போ பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலுக்கு ஸ்ப்ளாஷ் ஜோனு, ரெயின் டான்ஸு, தண்டர் ராக் வால்ஸு, அப்புறம் தண்டர் வேவ் பூல் இது எல்லாத்துக்குமே டைமிங் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இதோட டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இது இருக்கும். வீக் டேஸ்க்கு ஒன்று, அதே மாதிரி சாட்டர்டே சண்டேக்கு ஒன்று, பப்ளிக் ஹாலிடேஸ் அப்போ ஒரு மாதிரி இருக்கும்.
ஸோ இது வந்து பார்த்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து புக் பண்ணி கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் எம்ஜிஎம்மில் வந்து. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளும் அப்படியே சாப்பிட போகிறதுக்காக அப்படியே இடத்துக்குலாம் வந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த வந்து தண்டர் வேவ் பூல்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த இடத்துக்கு தாங்க இது வந்து சின்ன ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கே அப்படின்னு தாங்க பார்த்தா தெரியுது. பட் ஆனால் அந்த வேவ்ஸ் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்ம இதாகவே இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் காம்போவும் சரி, அதே மாதிரி இங்கே ஐஸ்கிரீம்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம பையெல்லாம் ஃபுல்லாருமே எல்லோரும் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக எல்லாமே ரெடியாக இருந்தவங்க. பட் ரொம்ப ரொம்ப சுமாரான பிரியாணிங்க. எனக்கு வந்து சுத்தமாக வந்து அவ்வளோ பிடிக்கவே இல்லை. ஏங்கிறது எனக்கு தெரியலங்க. விஜிபி கூட ஏதோ ஒரு ஓகேவான ரகமாக இருந்துச்சு. நார்மல் வெஜ்ஜு பிரியாணி கூட அங்கே ஏதோ நார்மலாக சூப்பராகவே இருந்துச்சு. பட் பிரியாணி சுத்த வேஸ்ட்டுங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. பட்டு ஓகே, ஏதோ கொடுத்தது சாப்பிடுமே அப்படின்னு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தாச்சு. அப்படியே நம்மளும் இங்கே தங்கச்சிக்காக வந்து இங்கே வந்து நான் வீடியோ வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி வீடியோ எடுத்து வம்பளத்துருந்தேன். அதுக்கப்புறம் இங்கே உள்ள மெனு கார்டெலாம் பார்க்குறப்போ பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் அலண்டு போன மாதிரி ஆயிடுச்சுங்க. எல்லாமே வந்து ஒரு 195 போல் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. தென் அதுக்கடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம இங்கே வாட்டர் பார்க்காக இங்கே வந்து வந்துவிட்டோம். ஸோ எல்லாருமே மோஸ்ட்லி வந்து வாட்டர் கேம்ஸ்க்கு வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இறங்கினதுமே நம்மளும் வந்து சரி ட்ரெஸ் மாற்றிட்டு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லி போனோம். காஸ்டியூம்ஸோட இது பற்றி ரேட்ஸ் பற்றி எனக்கு சரியாக தெரியலைங்க. பட் ஆனால் இந்த லாக்கருக்கு உண்டானதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நான் 200 வந்து ஆக்சுவலாக வந்து பேஸ் அமௌண்ட் வந்து 200 ருபீஸ் வந்து இது பண்ணணும். அதில் 50 ருபீஸ் மட்டும் அந்த லாக்கருக்கான சார்ஜ் எடுத்துகிட்டு 150 நீங்கள் அந்த இதை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுறப்போ வந்து 150 ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. தென் அதுக்கப்புறம் அந்த லாக்கர் இதுக்கு போகிற போதே பார்த்திங்கன்னா இந்த ஒரு டியூப்பு இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா செம இதாக எல்லாருமே வந்து ரைட்ஸ்லாம் போயிட்டுருந்தாங்க. நம்மளும் அப்படியே இங்கேருந்து அப்படியே மேலேருந்து பார்த்த மாதிரியே ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணி அப்படியே சும்மா அப்படியே விளாக்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தோம். தென் அதுக்கடுத்து நம்ம ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம் பார்த்திங்களா, அந்த ப்ராடக்டை போட்டுட்டு அப்படியே நம்ம இங்கே வாட்டர் கேம்ஸில் அப்படியே இறங்கியாச்சு. இறங்கினதுமே பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நானும் தண்ணிலாம் உள்ளே போயிடுச்சோ என்னமோ இதுலாம் நினச்சி பயந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் சூப்பர் ப்ராடக்ட்டுங்க. தண்ணி ஒன்று கூட உள்ளேயே போகலைங்க. அப்படியே வெளியிலே தான் அந்த ஒரு இதில் இருந்துச்சு. நான் வாட்டர் கேம்ஸ் இறங்கினதுலேருந்து சரி ஃபுல்லாகவே இந்த கவரை போட்டே தான் இருந்தேன். வெளியே கூட ஃபோன் எடுக்கலை. அப்படியே தான் நான் வீடியோவும் எடுத்துகிட்டும் போயிட்டே இருந்தேன். ஸோ அந்த கவர் போட்டிருந்துமே பார்த்திங்கன்னா உங்களால் வந்து நார்மலாக ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க முடிஞ்சுச்சு. அண்ட் அதே மாதிரி உங்களால் கேமரா ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுச்சு, ஃபோன்ஸ் எல்லாம் கால் பேச முடிஞ்சுச்சு. ஸோ அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு அந்த ப்ராடக்ட் வந்து. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த இதில் வாட்டர் ஸ்லைடு எல்லாமே சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு செம்ம ஜாலியாக இருந்தோம். அண்டு எங்கள் பசங்க சரி எங்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு வாட்டர் ரைடில் எல்லாம் குச்சிட்டு அப்படியே செம்ம என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க கைஸ். இந்த இளநீ கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் நிறைஞ்சு அப்படியே வந்து நம்ம இதில் வந்து கொட்டும் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கொடையிலேருந்து தண்ணிலாம் நல்லா விழுந்துச்சு. அப்புறம் நம்ம பசங்க எல்லாருமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணி செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம விளாக்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி எடுத்தாச்சு. அண்ட் அப்படியே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ரெயின்போஸ் வந்து செம்மையாக ஃபாலோ ஆகிட்டே இருந்துச்சு. நம்மளும் அப்படியே வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்கள் ஆடுற மாதிரியான அந்த மலைச்சாரல் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்மளும் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு சூப்பராகவே இருந்துச்சு. அண்டு குட்டி பிள்ளைங்களாம் விளாட்ற மாதிரியும் சரி, அந்த ஸ்லைட்ஸ்லாம் சறுக்கிற மாதிரியும் சரி இதெல்லாமே இருந்துச்சு. அப்படியே நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதில் வந்து குற்றாலம் சொல்லி போட்டிருந்தாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த ஒரு இதுக்கு வந்து அதாவது தண்டர் ராக் வால் அப்படின்னு போட்டிருந்தாங்கள்ல, அந்த இடத்துக்கும் நம்ம வந்து போயிருந்தோங்க. போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா செமையாகவே இருந்துச்சு. அந்த இதில் நல்லா அப்படியே ஃபால்ஸில் குளித்த மாதிரியே ஒரு ஃபீல்ஸாகவே இருந்துச்சு. அண்டு சொல்லப்போனால் சூப்பராகவே இருந்துச்சுங்க. நம்மளும் அப்படியே நல்லா குளிச்சுட்டு நல்லா அந்த ரெயின்போ படுற மாதிரி அது செமையாக இருக்குது பார்த்திங்களா அந்த வியூஸ் வந்து. அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்தோங்க. அப்படியே நம்ம பசங்க எல்லாருமே வந்து குளிக்கிறதுமே அப்படியே டெக்குன்னு அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்மளும் அப்படியே கிளம்பியாச்சு. அந்த இது பக்கத்தில் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஸ்லைடிங் மாதிரி இருந்துச்சுங்க. அந்த ஸ்லைட்லேயுமே சரி ஏறி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே போயாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு வந்து ஸ்லைட்லாம் சறுக்கிட்டு வந்துட்டு அப்படியே நம்ம இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா இங்கே வந்து ரெயின் டான்ஸும் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ரெயின் டான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்க எல்லாருமே வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த ரெயின் டான்ஸ் வந்து ஃபுல்லாகவே சுற்றிக்கிட்டே அப்படியே எல்லாருமே வந்து ஆடிக்கிட்டே வச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்தாங்க.
பட் ஆனால் இது ரொம்ப கூட்டமாக இருந்தனால நான் போயிட்டு பெருசாக அதில் போயிட்டு ஆடலாம் இல்லை, ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் இந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு ஸ்ப்ரிங்குக்குள்ளே வந்து போகிற மாதிரியே வந்து ஒரு சூப்பரான ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்படியே நம்மளும் அப்படியே தண்ணியிலே அப்படியே போயிட்டு இருந்தோம். நல்லாவே இருந்துச்சுங்க இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சுட்டு நம்ம போகிறப்ப. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்லைடுக்கு வந்து போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் போனோம். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ஸ்லைடு வந்து போனப்போ. ஸோ நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர்கிட்ட வந்து இந்த இதை வந்து கொடுத்துருந்தோம். அவனை வந்து வீடியோ எடுறான்ட்டு அவனை வீடியோ எடுத்துக்கிட்டான். ஆக்சுவலாக போகிறது மாதிரி எடுத்துகிட்டு என்ன ஏறுறா அப்படின்னா என் பக்கத்தில் இருக்கவனை வச்சு எடுத்தான். ஏன்னா அவன் வந்து கண்ணாடி போடலங்க, அதனால் கண்ணாடி போடாதனால அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக கண்ணு தெரில. அதனால் வந்து என்ன எடுக்கிறதுக்கு பதிலாக இன்னொருத்தர் எடுத்துக்கிட்டான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அதுவும் வந்து நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இந்த வீடியோவுக்கு யூஸ் பண்ணுறக்கா நம்மளும் அப்படியே வீடியோவுக்கு போட்டாச்சுங்க. நம்ம கையில் கேமராஸ் இருந்தனால அப்படியே நம்ம வந்து ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே செம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்தோம். அப்படியே நம்ம விளாக்ஸுக்கும் எல்லாருமே வந்து டாட்டா காமிச்சிட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே குளியல், அதே மாதிரி ஸ்லைடு, இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ரிப்பீட் மோடாக போயிட்டே தான் இருந்துச்சு. அண்டு ஒவ்வொருத்தரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த எவ்ரி இதுலேயுமே வாட்டர் தீம்லேயுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இது பண்ணுவாங்க பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு மீம்ஸ் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி தான் செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் அதுக்கடுத்து ஒரு டியூப் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய்புளாக சூப்பராகவே போயிட்டு இருந்தோம். அப்படியே அந்த இதில் செம்ம வழுக்கிட்டு அப்படியே நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் கேமரா வியூவில் எடுக்கிறப்ப சூப்பராகவே இருந்துச்சுங்க, செம்ம என்ஜாயபுளாகவும் இருந்துச்சு. பட் ஆனால் தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு இந்த இதில் வந்து. ஓகே, பட் இருந்தாலும் அடுத்த இதில் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அப்படியே சும்மா அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். சரி நெக்ஸ்ட்டு வெளியே போயிட்டு அதுக்கடுத்து ஏறி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா தண்ணின்னு இப்போ எல்லாருமே வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா இறங்கவே இல்லைங்க. அவங்களாம் வந்து தனியாக வெளியில் உட்காந்து சும்மா அப்படியே உட்காந்துருந்தாங்க. தென் அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் அப்படியே வெளியே திரும்ப வந்துட்டு மேலே வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பீச் வியூவில் வந்து சூப்பராக எடுத்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தன் வந்து ஸ்லைடு சறுக்கிட்டு போனாங்க. ஸோ அதை வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நம்மளும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளும் வீடியோ எடுத்திருந்தோம். ஸோ வீடியோ எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராகவே இருந்துச்சுங்க. போகும்போதே நல்லா என்ஜாய் பண்ணோங்க இதை வந்து பார்க்குறப்ப. அண்ட் அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு. தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த வேவ் பூல் வந்தோம். அப்புறம் பார்த்தா வேவ் பூல் முடிஞ்சு போச்சுன்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே நம்மளை அதுக்கடுத்து இந்த சின்ன பிள்ளைங்களாம் ஸ்லைடு போடுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதில் வந்து ஏதோ ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. சரி ஓகே அப்படின்னு நம்மளும் போகலாமேன்னு போனோங்க. தண்ணி போகல கைஸ், நான் தான் வலிக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் கைஸ். ஆக்சுவலாக மேனுவலாக நான் தாங்க வலிக்கிட்டு போய்கிட்டு இருந்தேன். நான் தான் வந்து பிடிச்சி சைட்லேருந்து வலிக்கி போயிட்டு இருந்தேன். ஏன்னா ரொம்ப சின்னது போலங்க. ஆக்சுவலாக அது வழுக்கவே இல்லை. பட் அதே இது சின்ன பிள்ளைங்க இதெல்லாம் இன்னொரு இது பார்த்திங்கன்னா செம்ம வலிக்கிட்டு போச்சு. பட் ஆனால் அது வந்து சின்னது தான், டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அப்புறம் போகிற வழியிலே பார்த்திங்கன்னா இந்த ஒரு குகை மாதிரி இருந்துச்சுங்க. அந்த ஃபால்ஸுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே இந்த குகைக்குள்ளே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுவும் சும்மா போயிட்டு அப்படியே போய் சின்னதாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்தோங்க. நல்லாவே இருந்துச்சு. அதுக்கடுத்து நம்ம பசங்க எல்லாருமே இந்த ஒரு ஸ்லைடில் சறுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இது ரொம்ப சின்னது. அப்படியே முடிச்சுட்டு கடைசியாக அவருக்கு ஸ்லைடை சறுக்கிட்டு வரலான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே ஸ்லைடை சறுக்கிட்டு அப்படியே வந்தோம். செம சூப்பராகவே இருந்துச்சு. எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நமக்கு இந்த ஸ்லைடு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்குங்க. அதனால் அப்படியே ஸ்லைடெலாம் சறுக்கிட்டு நம்ம பையனும் சறுக்கிட்டு நானும் சறுக்கிட்டு அப்படியே வந்தோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. இந்த வாட்டர் கேம்ஸ் அப்படியே முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி போகிறப்போ பார்த்திங்கன்னா திரும்ப வேவ் பூல் போட்டாங்க. சரி ஓகே வேவ் பூல்லையும் போயிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் லைட்டாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே வேவ் பூலுக்கு இந்த இடத்துக்கு வந்தாச்சு. வந்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வேவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆளுகளுமே யாருமே பெருசாகவும் இல்லை. அப்படியே முடிச்சுட்டு சரி ஓகே நம்மளும் அப்படியே உள்ள வரைக்கும் போகலாமே அப்படின்னு போனோம். பார்த்தா அந்த லைஃப் கார்டு வேறு நின்றுக்கிட்டே இருந்தாப்புல குறுக்காப்புல. அங்கே கடைசி வரைக்கும் போக விடல. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி கட்டியிருக்கலாம் இந்த வேவ்ஸ் வந்து. ஆனால் ரொம்ப முன்னாடியே கட்டிட்டாங்க. பட் ஓகே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே போயிட்டு அப்படியே வந்தோங்க. இங்கே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை பெய்கிற மாதிரியே வந்து அது வேற நைன்னு உயிரை வாங்கிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே ஏதோ என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஏதோ வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு விட்டாச்சு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே உள்ளே போயிட்டு நம்மளும் அப்படியே லைட்டாக வீடியோவில் தெரியிற மாதிரி இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. போனப்போ வந்து பார்த்திங்கன்னா செம சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இதை தாண்டி போகிறப்பையும் பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப கீழே விழுகிற மாதிரி அந்த மாதிரி ஃபீலாகவே தான் இருந்துச்சு. நல்லாவே இருந்துச்சுங்க. அப்புறம் நம்ம பையன் வந்து வர சொல்லியிருந்தோம். அவனும் அப்புறம் வந்து கேமராவை தூக்கிட்டு வந்துட்டாப்புல இந்த வேவ் பூலை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக. அப்புறம் எங்கள் ஆஃபீஸ் கேர்ள்ஸும் ஃபோட்டோஸில் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களே எடுத்துகிட்டு அப்படியே அதுக்கடுத்து எல்லாருமே அப்படியே இந்த தண்ணி இப்படியே அடிச்சு விளாண்டுட்டு அப்படியே உட்காந்து போயிட்டே இருந்தோம். ஸோ செம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம பையன் வேறு ஃபுல்லாகவே அப்படியே ஜாலியாக கேர்ள்ஸ் கூட இவன் வேறு விளாண்டுக்கிட்டு இருந்தான். சரி ஓகே அப்படியே கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாத்திரக்காக இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ ட்ரெஸ் சேஞ்சும் பண்ணியாச்சு. இந்த ஒரு லாக்கருக்கு இந்த ஒரு சீட்டு அந்த கீயும் கொடுத்தாதாங்க உண்டு. ஸோ அப்படியே கிளம்பியாச்சு கைஸ். வாட்டர் தீம் எல்லாமே முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், இனிமேல் கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான், அப்படித்தான். ஸோ அப்படியே முடிச்சு எல்லாம் வெளியே கிளம்பி வந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் எல்லாருமே வந்து கிளம்புறக்காக எல்லாமே ரெடியாக இருந்தாங்க. அப்படியே நம்மளும் ஒவ்வொரு கடையாக தாண்டி அப்படியே முடிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தோம். வந்துகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் இன்னமும் ரைட்ஸ்லாம் போயிட்டு இருந்தாங்க. யாரா நீங்கள்லாம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஃபோம் பார்ட்டி மாதிரி அப்படியே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இவங்களாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ பாட்டை போட்டு அப்படியே ஒரு பாட்டாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள பார்த்து இவங்களை வந்து ஆடிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் நல்லாவே ஆடிட்டு இருந்தாங்க சொல்லப்போனால். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராகவே டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நம்மளும் அப்படியே கிளம்புறக்கா அந்த டேக்லாம் கட் பண்ணிட்டு அப்படியே நம்மளும் பஸ் ஏறி கிளம்பியாச்சுங்க. ஓகே கைஸ், டாடா பை, see you.